எப்படிதான் சம்பாதிக்கிறானே தெரியல. திடீர்னு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கார் புக் பண்றானே. வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் டூர் வேற போறானே. நம்ம பொழப்பு ஒரு 500 ரூபாய் தோசை கிலோ வாங்குறதுக்கு ஆப்பருக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. போங்கடா. ஐயோ, சோறு தண்ணி தூக்கம் எதையும் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா செத்துருவேன் ஹெல்த் மிரட்டுது. சரின்னு ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி உடம்ப பாத்துக்கலான்னு பார்த்தா வேலையே செய்யாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில பிச்சைதான் எடுக்கணும்னு லைஃப் மிரட்டுது. இது ரெண்டுத்துல எதை பண்றதுன்னே தெரியலையே. உங்களுக்கு எப்படி? இன்னைக்கு ஏதாவது சாதிக்கணும்னு காலையிலே வேகமா எழுந்தேங்க. மணியை பார்த்தேன் 6 தான் ஆச்சு. சரி 7 மணிக்கு சாதிக்கலான்னு திரும்ப தூங்கிட்டேன். காலையில பனி கொட்டுது, மத்தியான வெயில் பொழக்குது, நைட்டு கிணறான மழை வெளுக்குது. காலநிலையே அப்பப்போ மாறுது. நம்ம வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரலான்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துடுது. அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த போலதான் சிரிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகுற வரைக்கும் யாவானாலே சிரிக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போனா அவன் மனைவி வராம இருக்கணும். ஏன்னா சொரிஞ்ச எலும்பெல்லாம் தெரியுது. அவ்வளவுக்கு ஐட்டமா எக்ஸ்பிரி ஐட்டம் போல இருக்கு. இந்த மாசமே தாண்டவனான்னு தெரியலையே. கதை முடியும் போது தண்டு சோறுன்றாங்களே, அதுல எந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? வேளச்சேரியில் பயங்கரம். இளம் பெண்ணை நடுரோட்டில் பட்ட பகலில் ஐயோ 5 தெரு நாய்கள் கடித்தன. அட பாவிகளா, 2 ரூபா பேப்பர் படிக்கிறதுக்கு குளுக்கோஸ்லாம் எத்தனை படிக்கணும் போல இருக்கு. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான். கையில நிறைய இன்கம் கிடைச்சாதான் எங்க போனாலும் வெல்கம் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே அவுட் கோயிங் தான். இதாங்க வாழ்க்கை. புரிஞ்சு நடந்துக்கோங்க.